ஐபிஎல் என்ன தான் முடிஞ்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து ஒரு இந்தியன் கோரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு சாம்பியன் ஆயிருந்துச்சு. இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வரங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டீமும் வந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ணணும், எத்தனை பிளேயர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ செய்தி வெளியிட்டிருக்கு. ரீசெண்டாக நடந்த பிசிசிஐ டிஸ்கஷன் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ ப்ரொபோசல் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லா டீம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலந்துரையாடிட்டு மூணு ரிட்டர்ன்ஸன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேகேஆரோட வந்து வெங்கி மன்சூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 ஆர்டிஎம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு ரிட்டன்ஷன் இல்லாமல் 8 ஆர்டிஎம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி போன்ற பிளேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணலினா வந்து ஆர்டிஎம் என்னதான் ஆர்டிஎம்மில் மறுக்க பெங்களூர் வாங்கினாலுமே அவரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எங்கேயோ போயிடும். ஏன்னா வந்து அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆர்சிபி அவங்க ஆர்டிஎம் பண்ணுவாங்க தெரிஞ்சு நம்மவே வந்து பார்த்திங்கன்னா வந்து விலையை ஏற்றி விட்ருவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்க முடியாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ரிட்டன்ஷன் ப்ளஸ் 1 ஆர்டிஎம் மூலமாக வந்து ஒரு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி 3 ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பிளேயர் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆர்டிஎம் யூஸ் பண்ண மாதிரி அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஎம் இல்லாத மாதிரி. ஆனால் இந்த தாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ரிட்டர்ன்ஸன் ப்ளஸ் 1 ஆர்டிஎம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுற பிளேயருக்கு 15 கோடியுமே, 2வது ரிட்டர்ன் பண்ணுற பிளேயருக்கு 12 கோடியும், 3வது ரிட்டர்ன் பண்ணுற பிளேயருக்கு 8 கோடியுமே ப்ளஸ் ஆர்டிஎம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எந்த பிளேயர் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ரீபீட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட போகிற கேகேஆர். ஏன்னா கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு இந்தியன் கோர் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரிட்டர்ன்ஷன் அதிகமாக வந்து ப்ரொபோசல் பண்ணுற கதை வைப்பு. இது என்ன கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் கன்ஃபார்ம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பிசிசிஐ வந்து இப்போ வந்து தகவல்.